வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் பார்ட் 4 பற்றி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 டேக்கு 2 குவிசஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம். மேக்ஸ் ஸ்பீடுக்காண்டி மைண்ட் கேல்குலேஷன் குவிஸும், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காண்டி யூடியூப் கிளாஸஸ் ரிலேட்டடான குவிசஸையும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, which of the following articles promotes equal justice and free legal aid to all citizens? அனைத்து குடிமக்களுக்குமே வந்துட்டு நீதியும் இலவச சட்ட உதவியும் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 39A தான் வந்துட்டு இலவச சட்ட உதவியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 39A தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the constitution mentions the National Commission for Scheduled Caste? ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்குன்னு ஒரு தேசிய ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 338 தான் வந்துட்டு ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு உண்டான தேசிய ஆணையத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 338A வந்துட்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 338B வந்துட்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 338 அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article deals with the provisions of cooperative societies in the Indian Constitution? இந்திய அரசியலமைப்பில் கூட்டுறவு சங்கத்தை பற்றி எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 19 சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் தி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 43B வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை மேம்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. பார்ட் 9B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆல் தி அபோன்றதான் ரைட்டான ஆன்சர். ஆர்டிக்கல் நம்பர் 43Bயும் பார்ட் 9Bயும் எப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 97வது சட்ட திருத்தம் 2011 தான் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஆல் தி அபோன் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article mandates the gap of 6 months between 2 sessions of the parliament? நம்ம இந்தியன் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கூட்டத்தொடர் வந்துட்டு நடக்கும். ஒன்று வந்து பட்ஜெட்டு, இன்னொன்று மான்சூனு, இன்னொன்று வந்துட்டு வின்டர்ன்னு சொல்லி 3 செஷன் நடக்கும். ஸோ ஒரு செஷனுக்கும் நடுவில் வந்துட்டு 6 மாதம் கேப் இருக்கணும்னு சொல்லி எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 85 தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் நம்பர் 85 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு விச் ஆர்டிக்கல் த ஸ்பீக்கர் எக்ஸசைஸ் ஹிஸ் casting vote when the votes of the party and the oppositions are equal? அதாவது ஸ்பீக்கரினுடைய கேஸ்டிங் ஓட்டை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேஸ்டிங் ஓட் அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ லோக்சபாவில் வந்துட்டு இப்போ 500 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பில்லு வந்துட்டு கொண்டுட்டு வராங்க. ஸோ அந்த பில்லு வேணும்னு சொல்லி 250 பேர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த பில்லு வேண்டான்னு சொல்லி ஒரு 250 பேர் வந்துட்டு ஓட்டு போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வேணும் வேண்டாம் 2 பேருமே வந்துட்டு சமமான வாக்கில் இருக்குது. அப்போ ஸ்பீக்கர் வந்துட்டு வேணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீக்கரினுடைய கேஸ்டிங் ஓட்டை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 100 தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 100 தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the constitution provides for the bicameral parliament of India? நம்மளுடைய நாடாளுமன்றம் வந்துட்டு 2 சபை கொண்டதுன்னு சொல்லி எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 79 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. நம்ம பார்லிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா லோக்சபா ராஜ்யசபான்னு 2 இருக்குது. இது 2 தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா 3 பேரும் சேர்ந்தது தான் வந்துட்டு பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரசிடென்ட்டுங்கிறவங்க வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட் தான், மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் கிடையாது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 79 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the constitution declares the Supreme Court as a court of record? கோர்ட் ஆஃப் ரெக்கார்டை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 129 தான் வந்துட்டு கோர்ட் ஆஃப் ரெக்கார்டை பற்றி சொல்கிறாங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னாக்கா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு நிறைய கேசஸ்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அதனுடைய தீர்ப்பு, எவிடன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக வந்துட்டு அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அதை தான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
அதை பற்றி ஆர்டிக்கல் நம்பர் 129 சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் மேலே இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தை அவமதிச்சாங்க அப்படின்னா நீதிமன்றம் அதுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் இது ரெண்டையும் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்துட்டு ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 129 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இன் விச் ஆர்டிக்கல் இட் இஸ் ஸ்டேட்டட் that the president appoints the governor. கவர்னரை வந்துட்டு பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 155 தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 155 தான் கரெக்டான ஆன்சர். ஆர்டிக்கல் நம்பர் 156 வந்துட்டு கவர்னரினுடைய டென்யூரை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், விச் ஆர்டிக்கல் ப்ரொவைட்ஸ் தி கவர்னர் கேன் இஷ்யூ ஆர்டினன்ஸ். கவர்னரினுடைய ஆர்டினன்ஸ் பவரை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டினன்ஸ் பவர் அப்படின்னா அவசர சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்துருக்கோம். ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 213 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which article of the constitution contains the provision for the election of the vice president. துணை குடியரசுத் தலைவரினுடைய தேர்தலை பற்றி எந்த பிரிவில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 66 தான் வந்துட்டு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 60 வந்துட்டு குடியரசுத் தலைவரினுடைய பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 66 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which article of the constitution talks about the prohibition of children below 14 years of age in heavy work in factories etc. அதாவது 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்துட்டு ஆபத்து நிறைந்த வேலைகளை வந்துட்டு செய்யக்கூடாது, அதை வந்துட்டு தடை பண்ணுறோன்னு சொல்லி எந்த பிரிவில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 24 தான் வந்துட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 24 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஆர்டிக்கல் நம்பர் 17 ஆர்டிக்கல் நம்பர் 24 தான் வந்துட்டு அப்சல்யூட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மற்ற எல்லா ஆர்டிக்கலுக்குமே வந்துட்டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த 17க்கும் 24வது பிரிவுக்கு மட்டும்தான் முழு உரிமை அப்படியே வந்து பயன்படுத்தப்படும். ஸோ அதனால தான் இதை வந்துட்டு நம்ம அப்சல்யூட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, in which article of the constitution is the constitution amendment process mentioned. நம்ம வந்துட்டு நிறையா அரசியல் சட்ட திருத்தம்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ப்ராசஸை பற்றி ஆர்டிக்கல் நம்பர் 368 தான் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 368 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following articles of the Constitution of India states that there would be no tax levied or collected except by the authority of law. இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்துட்டு மக்கள்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு சட்டத்தின் கீழே தான் அவங்க கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் நம்பர் 265 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா கவர்மெண்ட்டு மக்கள்கிட்ட பண்ணணும் அப்படின்னாக்கா பார்லிமெண்ட்லேயோ அல்லது மாநில சட்டமன்றத்திலேயோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு சட்டத்தை வந்துட்டு உருவாக்கணும். அந்த சட்டத்தின் கீழே தான் வந்துட்டு வரி வசூலிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு அதிகாரியோ வந்துட்டு டேக்ஸ்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி அதை மீறி கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த ஆர்டிக்கல் நம்பர் 265 யூஸ் பண்ணி நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 265 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article deals with the directive principles of state policy. அதாவது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை பற்றி எந்த பிரிவில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 36 to 51 வரைக்கும் இந்த டிபிஎஸ்பியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 36 to 51 தான் கரெக்டான ஆன்சர். நம்ம டிபிஎஸ்பியை எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, which article of the Constitution of India provides that every Indian state shall have a governor. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கவர்னர் அப்படின்றவங்க இருக்கணும்னு சொல்லி எந்த பிரிவில் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 153 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 153 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Next, under which article of the Indian Constitution the right to 6 fundamental freedom has been guaranteed to Indian citizen. இந்தியன் சிட்டிசனுக்கு 6 வகையான சுதந்திர உரிமையை பற்றி எந்த பிரிவில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 19 தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க.
ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 19 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் ஆர்டிக்கிள் டாக்ஸ் அபவுட் ப்ரொக்ளமேஷன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சியை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஆர்டிக்கல் நம்பர் 352 தான் நேஷ்னல் எமர்ஜென்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் எமர்ஜென்சிங்கிறது இந்தியாவில் இது வரைக்கும் 3 தடவை போடப்பட்டுச்சு. எப்போ அப்படின்னா 1962 இந்தியா சைனா வரப்போ போடப்பட்டுச்சு. இன்னொன்று 1971 இந்தியா பாகிஸ்தான் வரப்போ போடப்பட்டுச்சு. 1975 போடப்பட்டுச்சு கடைசியாக. அது உள்நாட்டு கலவரத்துக்காக போடப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் நம்பர் 352 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், அண்டர் விச் ஆர்டிக்கல் தி பிரசிடென்ட் எக்ஸசைஸ் தி வீட்டோ பவர். பிரசிடென்ட்டினுடைய வீட்டோ பவரை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 111, அதாவது ஆர்டிக்கல் நம்பர் 111 தான் பிரசிடென்ட்டினுடைய வீட்டோ பவரை பற்றி சொல்கிறாங்க. பிரசிடென்ட்டுக்கு மொத்தம் 3 வகையான வீட்டோ பவர் இருக்குது. என்னென்னா அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, இன்னொன்று பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னாக்கா, இப்போ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே ஒரு பில்லு பாஸ் ஆகி ஒப்புதலுக்காண்டி பிரசிடென்ட் கிட்ட வருது. ஸோ பிரசிடென்ட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஒரு பில்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. சஸ்பென்சிவ் வீட்டோனா அந்த பில்லை வந்துட்டு திருப்பி லோக்சபாக்கோ இல்லை ராஜ்யசபாக்கோ வந்துட்டு அனுப்பி விடுவாங்க. ஸோ அதை வந்துட்டு சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கெட் வீட்டோ அப்படின்னா எந்த டிசிஷனுமே எடுக்காமல் அந்த பில்லை அப்படியே வச்சுருப்பாங்க, அதை தான் பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 111 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, அண்டர் விச் ஆர்டிக்கல் இட் ஹாஸ் பீன் ப்ரொவைடட் தட் தேர் ஷால் பி அ ஹை கோர்ட் ஃபார் ஈச் ஸ்டேட். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கணும்னு சொல்லி எந்த பிரிவில் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 214 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லி எந்த பிரிவில் சொல்லியிருப்பாங்கனாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 124 சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹைகோர்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் நம்பர் 214 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the constitution deals with readjustment of seats after every census. ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் எம்பி அண்ட் எம்எல்ஏ சீட்ஸ் வந்துட்டு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த பிரிவில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 82 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 82 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the Constitution of India gives the right to ministers and the Attorney General to speak or take part in proceedings in any house. அதாவது நம்ம அட்டார்னி ஜெனரலை பற்றி லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். அவர் லோக்சபா அல்லது ராஜ்யசபா 2 அவையிலையுமே அவரால் பங்கேற்க முடியும். ஆனாக்கா ஓட்டு போடுற உரிமை மட்டும் அவருக்கு இருக்காது. ஸோ இதை பற்றி எந்த பிரிவில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இதில் கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 88 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அட்டார்னி ஜெனரல் வந்துட்டு 2 சபையிலையும் போயிட்டு கலந்துக்கலாம், அவங்க நினைக்கிறது வந்துட்டு பேசலாம், ஆனால் அங்கே போய் வாக்களிக்க முடியாது. ஸோ இதை பற்றி தான் ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் நம்பர் 88 வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, which article of the Indian Constitution mentions that it is the duty of the Union government to protect the states against external aggression and internal disturbance. அதாவது ஒரு அவசர நிலை நெருக்கடி வந்துடுச்சு, ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சியோ ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சியோ வந்துருச்சு அப்படின்னா அங்கே உள்ள மாநிலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்புனாக்கா ஒன்றிய அரசினுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி எந்த பிரிவில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 355 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 355 அப்படின்றது வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the Indian Constitution provides equal opportunities for all citizens in public employment. அதாவது பொது வேலை வாய்ப்புகளை வந்துட்டு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பண்ணாமல் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்லி எந்த பிரிவில் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 16 தான் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 16 அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, by which article of the Constitution is the wearing of kirpan by Sikhs considered as a part of religious freedom. அதாவது சீக்கிய இனத்தை சேர்ந்தவங்கலாம் வந்துட்டு கிர்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்க மதம் சார்ந்த ஒன்று, அது எப்போதுமே அவங்க கையில் இருக்கணுன்றது வந்துட்டு அவங்களுடைய ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ எந்த ஆர்டிக்கலின் படி இவங்க அந்த கிருப்பான்கிற கத்தியை வந்துச்சு தன்னோடய வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 25 படி தான் வந்துட்டு அவங்க கிருப்பான் கத்தியை எப்போதுமே அவங்க கூடயே வச்சுப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் நம்பர் 25 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த மதத்தை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் பரப்பலாம், ஸோ அதுக்குண்டான உரிமையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மதம் சார்ந்த உரிமைகளை தான் இந்த கிருப்பான் கத்தியை அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் நம்பர் 25ல சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 25ன்றதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் environment, forest and wildlife has been included in the Constitution of India under Article 48A by அதாவது ஆர்டிக்கல் நம்பர் 48 வந்துட்டு நம்ம ஒரு அரசியல் சட்ட திருத்தம் மூலியமாக தான் இன்சர்ட் பண்ணோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, என்விரான்மெண்ட்டு, ஃபாரஸ்ட்டு, வைல்ட் லைஃப் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்துட்டு நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக இன்சர்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 42nd Constitutional Amendment Act 1976 படி தான் இதை நம்ம இன்சர்ட் பண்ணோம். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். தேங்க்யூ.